உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். ஆனந்த அனுபவம் அரோமானே. சென்னை பெர்ஃபெக்ட் மேக்ஸ் திருவிழாவில் பிரபல மருத்துவர்கள் பங்கேற்ற பத்திரமா பார்த்துக்கங்க, ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம். அடுத்து நாம் அழைக்க இருப்பது டாக்டர் வெங்கட், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அந்த பேரை சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் பதறது. அதுக்கெல்லாம் காரணம் சினிமா தான். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஹீரோயினை உள்ளே கொண்டு வரணும்னா அவங்க யூஸ் பண்ணுற ஒரே மொழி அவளுக்கு கேன்சர் அப்படிங்கிறது ஒரே ஒரு மொழி தான். அப்படி சொல்லி சொல்லி நம்ம எல்லாம் பயமுறுத்தி ஒரு மனநிலையில் கொண்டு நிற்க வச்சுட்டாங்க. ஆனால் ரியாலிட்டிங்கிறது வேற. இன்றைக்கு உலகம் ஏதோ ஒரு இடத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றது. அவர் சொன்னது போல் என்னமோ ஒரு உணவை சாப்பிடுகிறோம், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். நாமே ரொம்ப சரியாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும், நல்ல சாப்பாட்டை சாப்பிடணும், ஆரோக்கியமானதை சாப்பிடணும் அப்படின்னுலாம் நம்ம நினச்சா கூட அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரியான நிலைமையில் நாம் இவ்வளவு சின்சியராக இருந்தால் கூட, இவ்வளவு டிசிப்ளினோடு இருந்தால் கூட, நமக்கென்று சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மை தாக்கக்கூடும். யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னால் அந்த மன கஷ்டம், உடல் வலி, அதை எல்லாம் தாண்டி அந்த பணப்பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்கின்றது. இந்த ஆன்காலஜிஸ்ட் நம்முடைய ஸ்டேஜுக்கு ஏன் வரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னா, கொரோனா காலத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கொஞ்ச நாளைக்கு இருந்தோம். இந்தியர்கள்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க, நமக்கெல்லாம் வராதுன்னு நினச்சோம். இந்தியாவுக்கு வந்தது, டெல்லிக்கு வந்திருக்கு, நமக்கு வராதுன்னு நினச்சோம். ஒவ்வொரு ஊராக கேரளாவுக்கு வந்தது, பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சே அப்படின்னு யோசித்தோம். அடுத்தது தமிழ்நாட்டு கதவை தட்டியது. தமிழ்நாட்டு கதவை தட்டிய பொழுது கூட கோயம்புத்தூருக்கு வருது, கிருஷ்ணகிரிக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வராதுன்னு நினச்சோம். நம் பக்கத்து தெருவிற்கு வந்தது, நம் வீட்டுக்குள்ளும் வந்தது. அப்படித்தான் இன்றைக்கு இந்த மாதிரியான அந்த ஆன்காலஜிஸ்டோட ரிக்குவயர்மெண்ட். நாங்கள் பாருங்கள், நான் அந்த கேன்சருங்கிற வார்த்தையை நானே யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். அந்த ஆன்காலஜிஸ்ட் அவருடைய ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையாக இருக்கின்றது. அது மாதிரியான ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அது வேண்டவே வேண்டாம், அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு இக்னோர் பண்ணிடலாமா? இது இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் காதலியே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால எதுவுமே நம்மை கடக்காதா? அது நம்மை தாண்டி செல்லக்கூடிய பக்குவத்தையும் தைரியத்தையும் எது கொடுக்கும்? டாக்டரினுடைய வார்த்தை தான் கொடுக்கும். அந்த வகையில் டாக்டர் வெங்கட் அவர்கள் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். அவரோடு எங்களுக்கு சமீப காலமாக நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு அவருடைய கைப்பட்டு
அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரியில் இருக்காங்க. அம்மாதிரியாக தவித்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களின் இல்லத்திற்கு போய் சேர வேண்டும், அவர்கள் குடும்பத்திற்கு இந்த ஆறுதல் மொழி போய் சேர வேண்டும் என்பதற்காக அவரை அழைத்திருக்கிறோம். நான் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மோகன் சாரை சந்தித்தேன். மோகன் சார் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், இது ஆன்காலஜியை பற்றி நீங்கள் பேசணும், ஆனால் அது கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்கணும் அப்படின்னாரு. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது, அந்த பயத்தை போக்கணும், அதுதான். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, சார் நான் பேசுகிறது இன்றைக்கி உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத நான் பேசுகிறேன் அப்படின்னேன். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி இந்த சினிமாவை பார்த்து தான் நம்மளுக்கு இருக்கிற ஆன்காலஜியோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த ஆன்காலஜின்றது அதோட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இன்னும் இருக்குது ஆக்சுவலாக, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் லைம்லைட்டில் காட்டி அது ஒன்று, ப்ளஸ் அந்த காலத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் முறைகளும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அந்த ஆன்காலஜியோட இதை மாற்றுறதுக்கு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னாரு. ஓகே சார் பார்க்கலாம் அப்படின்னேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்காலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டே பை டே அந்த கேன்சரோட நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க. முன்னாடி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பேஷண்ட்டு, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு கேன்சர் இருக்குது அதை பற்றி பேசுவோம். இப்போ அப்படி இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன், அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சருக்கு சில காரணங்கள் இருக்குது. நான் ஜென்ரலாக அதை பிரிக்கிறது 4 வகையாக பிரிப்பேன். ஒன்று வந்து இடியோபேத்திக் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில். இடியோபேத்திக்னா காரணமே எதுவும் இல்லை, அதை பற்றி நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. ஒரு சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைக்கு எதுக்கு கேன்சர் வருது, பெருசாக காரணம் எதுவும் இல்லை, அதை பற்றி நம்ம எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ், அது ஒரு 10% கேன்சருக்கு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ் வரும், அதுவும் நம்ம பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது. மூணாவது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், மேடம் சொல்கிற மாதிரி இப்போது பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஃபுட் பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அதையும் நம்ம எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது. நம்மளால் பண்ண முடிஞ்சது ஒன்று தான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டயட். அது எல்லார் பேஷண்ட்டும் வந்து கேட்பாங்க, என்ன சார் சாப்பிட்ணும், பெரி சாப்பிட்ணுமா, நட்ஸ் சாப்பிட்ணுமா, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்பாங்க. நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி இருந்த காலத்தில் பெருசாக கேன்சர் வரல. ஏன்னா மெஜாரிட்டி நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், வீட்டு சமைச்சு வீட்டு ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் பேலன்ஸ் டயட், ஹோம் ஃபுட். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் வந்து ஜென்ரலி இட்ஸ் குட் ஃபுட், அதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். அதே மாதிரி எக்ஸசைஸ், மாடரேட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸு, மூவ்மெண்ட்ஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது, இதுதான். ஸோ இந்த 4 காரணத்தில் ஒரே ஒரு காரணம் தான் நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மிச்சம் 3 நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஒரே திங், அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ண வேண்டியது அவசியம். இது நான் எப்படி ஆன்காலஜிக்குள்ளே வந்தேன் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். நான் வந்து டெய்லி காலேஜ் போவேன். என் வீட்டிலேருந்து இந்த காலேஜ் போகிற வழியில் வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கும். அப்போ நான் சொல்கிறது 30, 35, 40 வருஷம் முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் அப்போ அது ஒன் ஆஃப் த ஒன்லி கேன்சர் சென்டர்ஸ். சென்னைன்னு இல்லை, பீப்புள் ஃப்ரம் ஆந்திரா நிறைய இடத்துலேருந்து வருவாங்க. நான் அந்த சிக்னலில் டெய்லி நிற்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் இந்த இறங்கி பஸ்லேருந்து இறங்கி கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டு வர்றது சப்கான்ஷியஸாக எனக்குள்ளே அது பார்த்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஏதோ ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, அதனால தான் இந்த இடத்துக்கு நான் போயிட்டே இருக்கேன் டெய்லி, இந்த பாத்தை தான் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ டிசைடட். டு பி வெரி ஆனஸ்ட், அதுதான் என்னோட ரியல் மோட்டிவேஷன். டெய்லி அந்த பேஷண்ட் சஃபர் பண்ணுற பார்த்து ஐ தாட் ஐ ஷுட் டூ சம்திங் டு ஹெல்ப் த பேஷண்ட், அவ்வளோதான். அதே மாதிரி நான் வந்து இந்த எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிக்கும்போது நான் சொல்கிறது 99. அப்போ நான் முடிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர் கேட்டார், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. இல்லை சார், நான் ஆன்காலஜி பண்ண போகிறேன், சர்ஜிக்கல் ஆன்காலஜி பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், இல்லை எடுக்காத, என்னோட அட்வைஸ் கேளு, எடுக்காத, ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும், யுவர் அவுட்கம்ஸ் வில் பி பேட், எடுக்காத அப்படின்னாரு. நான் சொல்ல, இல்லை சார், சம் ஐ ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டேன், நான் அந்த பாத்தில் தான் போகிறேன் சார் அப்படின்னா. பிகாஸ் எனக்கு சம்திங் இன்னர் புல்லிங் வாஸ் தேர். ஸோ நான் எடுத்து அதை கொண்டு போகணும். நான் இந்த கேன்சர்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளே பார்த்தீங்கன்னா நண்டு சிம்பிள் தான் போடுவாங்க, இந்த கிராப். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிடிக்கும், கிராப் பிடிச்சதுன்னா விடாது, அது வந்து பிடியிலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். கேன்சர் அதே மாதிரி தான், அந்த காலத்தில் வேணால் பிடிச்சதுன்னா விடாது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இந்த கேன்சர் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஏன்னா ஜென்ரலாகவே முன்னாடி இருந்ததுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறது இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ்லேயே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்கேன் பண்ணாவே போதும், பெட் ஸ்கேன் பண்ணாவே போதும், எங்கே இருக்குது, ஏது இருக்குது, எவ்வளோ பரவி இருக்குது, எல்லாமே அது தெரிய வரும். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கேன்சர்னா என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கேன்சரை வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம்.
ஆனால் அதுக்குன்னு ஒரு சிம்டம் கிடையாது. ஸோ அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஆங்ஷியஸாக ரொம்ப டென்ஷனோடு தான் வருவாங்க. என்ன டாக்டர் அப்படின்னா தனியாக தான் வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தெம் அதை வந்து ஒரு சர்ச் பண்ணி கொண்டு வருவாங்க. ஜென்ரலாக ஒரு வயிற்று வலி, ஒரு தொண்டை வலி அது மாதிரி இருக்குன்னா அதை கூகுள் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அது கேன்சராக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. அது வந்து கேன்சர் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் என்னென்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் எல்லா சிம்டமும் கேன்சர் கிடையாது. நான் சொல்கிற ஒரு பேசிக் ரூல் என்னென்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு தொண்டை வலியோ இல்லை வயிற்று வலியோ இது இருக்குன்னா உடனே கேன்சர்னு பதற வேண்டாம். ஜென்ரலாக சிம்பிள் ரூல் வச்சுக்கலாம். ஒரு 1 month அந்த சிம்டம் மாத்திரை மருந்து கொடுத்து கம்மியாகலைன்னா அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ரூல் அவுட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சரில் வந்து என்னென்னா வி கால் இட் அஸ் ப்ரெசிஷன் ஆங்காலஜின்னு சொல்லுவோம். கேன்சர் அப்படின்றது ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இல்லை அந்த 3 ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கிற இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் ஈவன் மோர் கம்ஃபர்டபுள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கேன்சரில் மெடிக்கல் சைட், சர்ஜிக்கல் சைட், ரேடியேஷன் சைட்னு இருக்கும். எல்லாத்துலேயுமே அபார வளர்ச்சி இருக்குது. இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. ஜென்ரலாக பார்த்தா கீமோதெரப்பி அப்படின்னா எல்லாருமே நடுங்குவாங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, அது மாதிரி ப்ரெசிஷன் ஆங்காலஜின்னு சொல்லுவோம். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ், அட்மிஷனே இல்லாமல் வந்துருச்சு. அதே மாதிரி சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த ரொபாட்டிக் சர்ஜரி, முன்னாடி காலத்தில் அது மேஜர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். பல பிரச்சனைகள், ஐசியூ அது மாதிரி இருக்கும். அதுவும் எதுவும் இல்லை. இப்போ ஜென்ரலாக எல்லாமே பேஷண்ட்டு ஒரு 1 or 2 days மேஜர் சர்ஜரி பண்ணி 1 or 2 daysலேயே ரெக்கவரி ஆகி அவங்க வேலைக்கு போகிற மாதிரியும் வந்துருச்சு. அதே மாதிரி ரேடியேஷனும் பார்த்திங்கன்னா பல வகையான ரேடியேஷன் வந்துருச்சு. கேன்சரை வந்து க்யூர் பர்சன்டேஜும் அதிகம். க்யூர் இப்போ ஒரு 100 பேஷண்ட் பண்ணுறோன்னா 80% பேஷண்ட்டை குணப்படுத்திடலாம். அந்த 20% பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி க்ரானிக் டிசீஸ் மாதிரியே வச்சுக்கலாம். தெர் ஆர் சம் கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சரில் ஒரு சப்டைப்லாம் ஈவன் stage 4 இஸ் கோயிங் இன் டு த கண்டிஷன் ஆஃப் க்யூரிங். ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக வந்து கேன்சர் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் லைக் அ சுகர், பிபி, கிட்னி டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், அது மாதிரி தான் கேன்சரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ். இட் இஸ் லைக் நம்ம ஃபோனில் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு வரும் தெரியுங்களா? சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இந்த பக்ஸ் எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போயிடும் அப்படின்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கேன்சர் வந்து கொஞ்சம் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிக்கிட்டால் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிள் ஆகிடும். க்யூர் பர்சன்டேஜும் கம்ப்ளீட்டாக டெஃபினட்டாக 100% க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் இருக்கோம், ஒரு அட்டெண்டராக இருக்கோம் அப்படின்னா நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. நம்மளால் மேக்ஸிமம் பண்ண முடிஞ்சது பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது. க்ளோஸ் ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒன்றுன்னா பேஷண்ட்டும் பேஷண்ட் ஃபேமிலியை மாரலாக சப்போர்ட் பண்ணுங்கள். அது போதும். மாரலாக சப்போர்ட் பண்ணாவே அவங்களுக்கு குணமாயிடும். ஸோ அதை வந்து நம்ம ஆஸ் அ பப்ளிக் தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், மாரல் சப்போர்ட் தயவு செஞ்சு பேஷண்ட் ஃபேமிலிக்கு டெஃபினட்டாக கொடுங்க. லைஃப் வந்து ஒரு மூவின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஒரு படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி காலத்தில் படத்தெலாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் இஸ் எண்ட் கேம், இதோட முடிஞ்சுது, லைஃப் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ அது மாதிரி கிடையாது. லைஃப் இஸ் ஜஸ்ட் அந்த கேன்சர் இஸ் அ edited portion of a movie. அவ்வளோதான். அது some editings has been done and then the life keeps going on and life is very very normal. இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன ஆகணும், வயசானவங்களும் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு 75 80 இயர்ஸ்க்கு மேலேனா எதுவும் பண்ண வேண்டாம் டாக்டர், நான் சொல்லுவேன் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா இல்லை வேண்டாம் டாக்டர் அப்படின்வாங்க. பட் ஆனால் there are patients who will say இல்லை 92 93 இயர்ஸ் கூட பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக குணப்படுத்தியிருக்கோம். அந்த மோர் தென் அந்த 92 93ல குணப்படுத்துறது ஒன்று, தென் கிவிங் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த குட் குவாலிட்டி ஆஃப் லைஃபை நல்லா இப்போ கொடுக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேஷண்ட்ஸ் வில் பி இன் யுவர் மைண்ட், ஆல்வேஸ் இட் வில் பி இன் யுவர் மைண்ட். யூ கேன் நெவர் மிஸ் தோஸ் பேஷண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு 25-year-old கேர்ள், அன்மேரிட், அவளுக்கு ஒரு பிரெஸ்ட் கேன்சர். அவளுக்கு அந்த வே ஷி இஸ் அப்ரோச்ட் இட், நான் அந்த சுச்சுவேஷனில் வந்து 100% அது மாதிரி அப்ரோச் பண்ணியே இருக்க மாட்டேன். ரொம்ப கேஷுவல். அதான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் அமேசிங். தேங்க் காட் they did not see the movies which we saw. ஸோ பிரெஸ்ட் கேன்சர், அன்மேரிட், அவளுக்கு வந்து மேஜர் சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். எவ்ரி டைம் ஐ see her, it gives me so much of energy. It's an amazing human being she is. அதே மாதிரி there are some another young girl who undergoes breast cancer surgery. அவளுக்கு அட் அ டைம் ஓவரியன் கேன்சர், அவளுக்கும் அமேசிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் அவுட்கம்ஸ். ஸோ தெர் ஆர் பீப்புள் ஹூ வில் ஜஸ்ட் மோட்டிவேட் யூ அண்ட் என்கரேஜ் யூ டு டிஸ்டன்ட் லெவல். என்னோட லாஸ்ட் திங் என்னென்னா, ஹியூமனிட்டி ஆல்வேஸ் வின்ஸ் அண்ட் கேன்சர் இஸ் ஆல்வேஸ் கான்கரபிள். அண்ட் ஆஸ் அ community, if all of us work together, it is an amazing outcomes. We can make a world a more better place and safer place in cancer.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஒரு இடத்துல நமக்கு ரொம்ப பயமாக ஒரு இடத்துக்கு போகும்பொழுது யாரோ ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஒரு மனநிலை ஏற்படுமோ அந்த மனநிலை உங்கள் வார்த்தைகளில் ஏற்பட்டது. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரமா பார்த்துக்குங்க. பேச வருகிறார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் ஷைனி சுரேந்திரன் அடுத்த வாரம். இந்த டயட்டிங்கிறது ரொம்ப ஃபேன்சி இதெல்லாம் கிடையாது. நம்ம அவகாடோ தான் சாப்பிடணும், கிரான்பெரி, ப்ளூபெரி, மாச்சா டீ இதெல்லாம் சாப்பிடணும்ல அவசியம் கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு நம்ம ஊரில் இருக்கிற வாழைத்தண்டு, பெரண்டை, முருங்கை எல்லாம் இது எதுவும் தெரியாது. கரெக்டா? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா?